இருந்தால் அழகிய அற்புதம் பகுதி 1 இசை போல ஒலித்தது. அழகியா தீவு என அழைக்கப்படும் அந்த ஊர் உலக வரைபடத்தில் இல்லாதது. ஆனால் அந்த ஊரின் மக்கள் உறுதியாக நம்புவார்கள், ஒரு அற்புதம் இருந்தால் மட்டும் அந்த ஊர் பிழைக்கும். இந்த ஊரில் பிறந்தாள் மாயில், ஒரு 16 வயது சிறுமி. பிறருக்கு வேறுபட்டவள், பேசாமல் சிந்திப்பவள், சிரிக்காமல் கனவுகளை கண்டவள். அவளது கண்கள் ஒரு பார்வை போதும், உன்னுள் பதுங்கிய உணர்வுகளை புரிந்து விடுவாள். அவளது தந்தை பழைய நூல்களின் ஆர்வலர். ஒரு மலைக்குகையில் அவன் ஒரு நூல் கண்டுபிடிக்கிறான். இருந்தால் அழகிய அற்புதம் என்று எழுதியிருக்கும் ஒரு பழங்கால பாகம். அதில் ஒரு வரி மட்டுமே. அது இருந்தால் நீ வாழ்வாய், அது மறைந்தால் உலகமே இருட்டாகும். மாயிலின் தந்தை அந்த நூலை வீட்டிற்கு கொண்டு வந்த நாளிலிருந்து மாயில் கனவுகளில் பேச ஆரம்பிக்கிறாள். அவள் சொல்லும் வார்த்தைகள், அது அழகு அல்ல, அது உணர்வு, அது ஒளி அல்ல, அது உயிர். ஊரில் ஓர் அதிர்ச்சி. அடுத்த 3 நாட்களில் மழை நின்றுவிடும், வெப்பம் பெருகும், பசுமாடு அழுகிறது, பஞ்சம் ஆரம்பம். மாயில் மட்டும் பயப்படவில்லை. அவளது கனவுகளும் அந்த நூலும் ஒரே கண்ணாடியை நோக்கி காட்டுகின்றன. அந்த அற்புதம் உண்மையாகவே இருந்தால் அதை தேட வேண்டும். மாயில் தனது பயணத்தை தொடங்குகிறாள். நிச்சயமாக அந்த மாயம், அந்த உணர்வு, அந்த இரகசியம், அது இருந்தால் அழகிய உலகம் மீண்டும் பிறக்கும். தொடரும். இந்த கதையை தொடரவா? மாயில் எங்கே செல்கிறாள்? அந்த அற்புதம் என்னவாக இருக்கலாம் என்று உங்களுக்கே தோன்றுகிறது. நீங்க சொன்னால் நானும் அடுத்த பாகத்தை உருவாக்குகிறேன்.